இந்த நிலம் ஏதோ உழவுக்கு பயனற்ற பதர் நிலம் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு காலத்தில் பொன் விளையும் பூமியாக இருந்த நிலம் இன்று எதற்கும் பயனற்ற மலட்டு நிலமாக தன் அந்திம காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலம் எங்கள் ஊர் இப்படி ஆனதற்கு என்ன காரணம்? உழவையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த என் குடிகளுக்கு என்ன ஆயிற்று? நெல் நட்டேன் விற்கவில்லை, கல் நட்டேன் விற்று விட்டது என்ற கவிதை வரிகள்தான் ஞாபகம் வருகிறது. சம்சாரிகளே, இன்று விவசாயத்தை நஷ்டத்தொழிலாக பார்ப்பதற்கு காரணம் என்ன? பல காரணங்கள் இருப்பினும் மூல காரணம் மழையின்மை. வானம் பார்த்த பூமியில் வாழும் என் மக்களுக்கு உழவின் ஜீவ ஆதாரம் மழை. மழை நீரை தேக்கித்தான் நாங்கள் விவசாயம் செய்ய முடியும். ஆனால் இன்று குளத்தில் தண்ணீர் இல்லை, கண்மாயில் தண்ணீர் இல்லை, கிணற்றில் தண்ணீர் இல்லை. எங்கு போவோம் நாங்கள் தண்ணீருக்கு? ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த எங்கள் ஊர் இன்று பாலை நிலத்துக்கு ஒப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? சீமை கருவேல மரம். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு சீமை கருவேல மரம் என்றால் என்ன என்று கூட தெரியாது. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தினமும் இந்த மரங்களை காணாமல் நடக்க முடியாது. 1950ஆம் ஆண்டு அப்போதைய ஆட்சியின் போது விறகிற்கு பயன்படும் என்று வெளிநாட்டிலிருந்து சீமை கருவேல விதைகள் கொண்டு வரப்பட்டு இங்கே தூவப்பட்டன. இதன் விஷத்தன்மை பற்றி முழுதாய் தெரியாமல் கடந்த 62 ஆண்டுகளில் இவை தமிழகம் முழுவதும் கிளை படர்ந்து ஏறத்தாழ 25% விளைநிலங்களை ஆக்கிரமித்து பால்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதை வேருடன் களையாவிட்டால் நிலத்தடி நீரும் விஷமாகிடும். ஒருபுறம் இதன் வேர் நிலத்தடி நீரை விஷமாக மாற்றிவிடுகிறது, மற்றொரு புறம் இதன் நிழலில் மற்ற உயிரினங்கள் வாழ முடியாத நிலை இருக்கிறது. இதன் பக்கத்தில் வேறு எந்த செடியும் வளராது. தவிர இம்மரத்தில் எந்த பறவை இனங்களும் கூடு கட்டுவதில்லை. காரணம் என்னவென்றால், இந்த சீமை கருவேல மரங்கள் பிராணவாயுவை மிக குறைந்த அளவே உற்பத்தி செய்கிறது. ஆனால் கரியமில வாயுவை மிக அதிக அளவில் வெளியிடுவதால் சுற்றுப்புற காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக மாறிவிடுகிறது. இவ்வளவு பேராபத்து விளைவிக்கும் சீமை கருவேல மரத்தை எப்படி அழிப்பது? எந்த ஒரு மறுமலர்ச்சியும் தனி மனித மாற்றத்தால் நடைபெறாது. சமூக மாற்றத்தின் மூலமே அதை அடைய முடியும். இந்த மரங்களின் தீமை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்கள், கிராம மக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் அதிகாரம் வரைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். எந்த ஒரு நீண்ட பயணத்துக்கும் முதலடி என்பது முக்கியமானது. மாணவர்களாகிய நாங்கள் எங்கள் பள்ளியை சுற்றி இருக்கும் சீமை கருவேல மரங்களை வெட்டி எங்கள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்கிறோம். எங்கள் பெற்றோரிடமும் கிராம மக்களிடமும் இந்த மரங்களின் தீமை பற்றிய விழிப்புணர்வை எடுத்துரைக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நமது அரசாங்கமே இந்த மரங்களை அழிப்பதற்கு முன்வர வேண்டும். சீமை கருவேல மர ஒழிப்பு என்பது ஒரு சமூக இயக்கமாக மாற வேண்டும். அதன் மூலம் அரசாங்கத்தின் காதுகளுக்கு நம் குரல் எட்ட வேண்டும். அவ்வாறு மாறும் பட்சத்தில் நமது பாரம்பரிய தொழிலான விவசாயத்தை பெருமைமிக்க தொழிலாக மீட்டெடுக்க முடியும். நீரின்றி அமையாத உலகு. நீர் வளத்தை பெருக்குதல் என்ற இந்த மிக நீண்ட பயணத்தின் முதல் அடியாக சீமை கருவேல மரங்களை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.